அக்ஷரா and இன்னைக்கு நம்ம இந்த ஃப்ளாப்ஸ் பண்ண போறோம். இந்த ஃப்ளாப்ஸ்னாக்கா என்ன கொஞ்சம் ஒரு நிமிஷம் சொல்லி காமி. இந்த ஃப்ளாப்ஸ் லைக் வந்து லைக் இப்படியெல்லாம் நம்ம பண்ணி நம்ம லைக் கொஞ்சம் ஆர்ட் ஒர்க்கில் வந்து இப்படி லைக் 3Dயாக நம்ம இப்படி பண்ண போகிறோம். இதை எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம். அதுக்கு என்னெல்லாம் பொருள் வேணும்? நமக்கு கொஞ்சம் 2 pieces of பேப்பர் வேணும். அது ரெண்டும் வேறு வேறு கலரில் இருக்கணுமா? அந்த பேப்பர் ரெண்டு வேறு வேறு கலரில் இருக்கணும். கத்திரிக்கோல் வேணும், க்ளூ ஸ்டிக் வேணும் அண்ட் பென்சில் வேணும். டைனி பிக்சர் வேணும். அப்புறமா ஒரு பிக்சர் வேணும். ஓகே, முதல்ல எப்படி ஆரம்பிப்போம்? நம்ம 1 பேப்பர் எடுத்து அதை ஃபோல்டு பண்ணணும். அப்புறமா கத்திரிக்கோல் எடுத்துப்போம். அப்புறமா நம்ம இப்படி 2 ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் கட் பண்ணுவோம். அப்புறமா நம்ம பேப்பரை அன்ஃபோல்ட் பண்ணிப்போம். அப்புறமா அந்த ஸ்ட்ரெயிட் லைனை வெளியில் இப்படி ஈட்டு அப்புறமா அதை வந்து உள்ள வச்சு இப்படி மடிக்கணும். அப்புறமா நமக்கு இது இருக்கு. ஓகே, அப்படி ஆகுமா? அது உள்ளே இருக்கிறத கட் பண்ணி ஆப்போசிட் சைடில் எடுத்து மடிக்கணும். ஓகே, அப்புறமா என்ன பண்ணுவோம்? அதுக்கு அடுத்தது அப்புறமா நம்மளோட இன்னொரு பேப்பர் எடுத்துட்டு இந்த பேப்பர் எடுத்துட்டு இதை இப்படி ஃப்ளாட்டன் பண்ணிட்டு அப்புறமா க்ளூ யூஸ் பண்ணுவோம். எந்த பக்கம் க்ளூ போடுற? மடித்த பக்கமா? லைக் மடித்த பக்கத்துக்கு நம்ம வந்து இன்னொன்று சைடு பேக்வேர்ட்ஸாக ஃப்ளிப் இப்படி இருக்கு. அப்புறமா அதை பேக்வேர்ட்ஸாக ஃப்ளிப் பண்ணி நம்ம வந்து அதை கொஞ்சம் அன்ஃபோல்ட் பண்ணி நான் வந்து க்ளூ போடுவேன். பட் க்ளூ போடுறது வந்து நீ ஃப்ளிப்பில் போடக்கூடாது. ஆர்எல்ஸ் அந்த திங் வந்து ரூன் ஆகிடும். ஓகே, அப்படின்னாக்கா கெட்டு போயிடுமா? லைக் கெட்டு போயிடும். ரொம்ப நிறைய க்ளூ போடல. நீ ரொம்ப நிறைய க்ளூ போடலை அக்கா. அப்புறமா நம்ம எடுத்து நம்மளோட பேப்பரில் ஒட்டணும். அந்த பெரிய இந்த ஷீட்டை முதல்ல மடிச்சுக்க வேண்டாமா? நோ, லைக் நம்ம ஒட்டினதுக்கப்புறமா இப்படி இருக்கு. அப்புறமா ஒட்டினதுக்கப்புறமா நம்ம எடுத்து இதே இருக்கிற ஃபோல்டில் நம்ம வந்து இதை ஃபோல்ட் பண்ணிட்டு அப்புறமா அதே பண்ண முடியல நம்ம அதை எடுத்து இப்படி மடிக்கணும். அப்புறமா நமக்கு மடிச்சிட்டோம். அப்புறமா நமக்கு இது அது இப்படி வந்துடுமா? அதை ஃபோல்ட் பண்ணி க்ளூ போட்டு மடிச்சிட்டோம்னாக்கா இப்படி இருக்கும். ஓகே, அப்புறமா அதை அன்ஃபோல்ட் பண்ணி இங்கே இப்படி இருக்கும். அப்புறமா நம்ம அப்புறமா பிக்சர் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான பிக்சரை நம்ம வெட்டி வச்சுக்கணும். கட் பண்ணி அதுலேயும் க்ளூ போடணுமா? அதுலேயும் க்ளூ போட்டுட்டு அதை இங்கே இது மேலே ஒட்டணும். ஓகே, இப்போ மூடிட்டு திருப்பி திறந்து காமி. ஓகே, இதுதான் என்னோட ஆர்ட் ஒர்க்கா? 3D ஆர்ட் ஒர்க். திருப்பி மூடி திறந்து காமி பார்க்கலாம். அது மூடி இருக்கும்போது ரெகுலர் பேப்பர் மாதிரி இருக்கும். திறந்துட்டோன்னாக்கா உள்ளே வந்து பொம்மை நிற்கும். இதே மாதிரி வேறு வேறு போட்டு நிறைய பிக்சர்ஸ் எல்லாம் போட்டு நம்ம பண்ணலாம். Thank you for joining.